காதல். காயத்ரி அக்கா எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் போனா, யார் கூட போனான்னு எனக்கு தெரியும். இங்க பார் கையல், நீ பாட்டுக்கு ஏதோ உளறி வைக்காத. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இல்ல மாமா, நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதத்தான் என்ன எது தெளிவா சொல்லி தொலை. காயத்ரி அக்கா அவள் லவ்வரோட ஓடி இருக்கா. சரிதா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏண்டி உனக்கு சரியா தெரியாதுரி. காயத்ரி அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. நான் வளர்த்த பிள்ளைங்க இப்படி எல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க. என் குடும்பமான போற மாதிரி யாரும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. நீ கண்டதையும் உளறிட்டு இருக்காது. நான் இங்க வரும்போதே வீட்டுல வச்சு சொன்னேன்ல, அதுதான் இப்ப நடந்திருக்கு. நீ பிள்ளைகளை வளர்த்த லட்சணம் இப்ப தெரிஞ்சு போச்சுல. ஆய மூடிக்கிட்டு என் பொண்ணை காணோம்னு நேத்து தவியா தவிச்சுக்கு இருக்கேன். ஏண்டி எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட அமுக்கினி மாதிரி இருந்திருக்கில்ல. மாமா மாமா விடுங்க, இது கோவப்படுற நேரம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இங்க பார் கையல், என்ன நடந்தது, உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு தயவு செஞ்சு சொல்லிடு. மாமா வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்க எங்க போகுது எங்க வருதுன்னு உன்னால பார்க்க முடியலையா? இந்த உத்தமனுடைய மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போச்சு. ஐயோ மாமா, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பெரிய ஆஸ்பத்திரி, எல்லாம் போச்சு. இங்க பார் கையல், இது உனக்கு எப்ப தெரியும், எப்படி தெரியும்? எனக்கே சமீபத்துல தான் தெரியும் மாமா. அதுவும் நானா தான் கண்டுபிடிச்சேன். அன்னில இருந்து இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுன்னு காயத்ரி அக்காவை நான் வற்புறுத்தினேன். ஆனா அவளும் சொல்லல, என்னையும் சொல்ல விடல. கடைசியா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அந்த ராஜேஸ்வரி பண்ண பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. நான் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன். அப்ப காயத்ரி அக்கா என்கிட்ட வந்து, நான் என் காதலை மறந்துட்டேன், அப்பா பார்த்த சூர்யா மாப்பிளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அவங்க கிட்ட மன்னிப்பே கேட்டேன். நான் காயத்ரி அக்காவை முழுசா நம்பிட்டேன் மாமா. ஆனா கடைசியில அவ எல்லாரையும் ஏமாத்திடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையை நீ என்கிட்ட சொல்லாம நீ என் கழுத்தை அறுத்துட்டு அவ ஏமாத்திட்டான்னு நீ நீலிக்க நீர் வடிக்கிறியா? என்ன நடக்குதுங்க? ஹாஸ்பிட்டல்ல வந்து எதுக்கு இவ்வளவு கோவமா நடந்துக்கிறீங்க மாமா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, வீட்டுல கையில் இருந்துகிட்டு நிற மாச பொண்ணை வேலை வாங்கிக்கிட்டு இப்படி ஆயிப்போச்சுன்னு கொஞ்சம் வேதனையில கொஞ்சம் கோவப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. கோவப்படுற அளவுக்கு என்னாச்சு? ஏதாவது காம்ப்ளிகேஷன் டாக்டர் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, கவிதை நல்லா இருக்க. கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். செல்லுக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. ஆமா, காயத்ரி வரலையா? காயத்ரி வீட்டில் இருக்கா, அங்குள்ள வேலையெல்லாம் பார்க்கணும்ல, அதான் வீட்டில் விட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்க அத்தை, நைட் நேரத்தில் நீங்களாம் இங்கே இருக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலை வந்துடுங்க, சரிங்களா? கவிதாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த நேரத்தில் இவங்க எப்படி போவாங்க? நானே வேணா ட்ராப் பண்ணிடுறேனே.
என்ன பாக்குறீங்க? வாங்க. அதான் கவிதா அன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு அண்ணன் சொல்லிட்டாருல்ல. வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க. அத்தை. போ. என் பொண்ணு இப்படி பண்ணியிருப்பாளா? என் பொண்ணு இப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஒருவேளை கையில் சொன்ன மாதிரி காயத்ரி அந்த பையன் கூட போயிட்டாலோ? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அப்ப காயத்ரி எங்கேயோ போயிருக்கா. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள எப்படியாவது காயத்ரி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நாகாதான் சரியான ஆளு. அது மட்டும் இல்ல, அவங்கிட்ட ஆள் பலமும் இருக்கு. உடனே கண்டுபிடிச்சிருவான். உடனே பொண்ணு பண்ணுவான். நாகா, நான் உத்தமன் பேசுறேன். சொல்லுங்க. நான் ராக்கி பேசுறேன். யாரு? ராக்கி தம்பியா? ஆமா. நான் நாகாவோட ஃப்ரெண்டு பேசுறேப்பா. அன்னைக்கு கூட உங்க அண்ணங்கிட்ட பணம் கேட்டு வந்தப்ப நீங்க தான் உள்ள போய் பணம் கொண்டு வந்தீங்க. அந்த உத்தமன் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அண்ணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அண்ணன் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. வந்தோன்னு சொல்றேன். சரிங்க தம்பி. சரி. வேற யாரை பிடிக்கிறது? அவன்தான் சரி. அன்னைக்கு சம்மந்தி வீட்டில் நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டாருக்காக அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அசிங்கப்படுத்திட்டோம். அவனை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே. சரி, நம்ம போனை போட்டு பார்ப்போம். அதான் சரி. வாங்க சார், உத்தம ஜமீன்தாரரே. என்ன திடீர்னு எனக்கு ஃபோன்லாம் பண்றீங்க? நான் ஒரு சாதாரண ஆளு, நீங்க பரம்பரை கௌரவம் உள்ள ஆளு. அன்னைக்கு பணம் கொடுக்கறப்பவே தெரிஞ்சது. ஐயா, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜெகநாதா, காசை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. ஒரு சின்ன சிக்கலை மாட்டிருக்கேன். உன்னாலதான் எனக்கு உதவ முடியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நிச்சயம் ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து நிப்பேன்னு. ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜெகா, நான் நேரில் வந்து சொல்றேன். ஆமா, இப்ப எங்க இருக்க? நான் என் இடத்துல தான் இருக்கேன். வா. ஓ சரி, நான் உடனே வந்துடுறேன். வா வா. இவனை விட்டா நமக்கு வேற ஆளே இல்லை. இவனை எப்படினாலும் சம்மதிக்க வச்சிடணும். ஆமா. கவலைப்படாதீங்க, அதான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. நீங்க வேணா பாருங்க, என் கல்யாணத்துல கவிதா அண்ணி சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வேலை பார்ப்பாங்க. கயல், உங்க அம்மா போயிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்து கயல். ஒரு நிமிஷம் காயத்ரியை கூப்பிடுறியா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். அக்கா, அக்கா. என்ன கயல், நீயும் அழுதா என்ன அர்த்தம்? உங்க அக்காவுக்கு ஒன்றும் இல்லை. வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அவங்க நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க.
சூர்யா, கயல் ஏன் அழறா? கல்யாண வீடு லைட்டு கூட போடாம இருக்கு. இல்லைண்ணே, கையலோட மூத்த அக்காவுக்கு வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதான் எல்லாரும் பயத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போதான் இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு? கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது உங்க அக்காவுக்கு. இன்னைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸாக வந்திருக்கு. அதனால பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. சூர்யா, கல்யாணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்காரன் நைட் நேரம் ரொம்ப நேரம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, பார்க்குறவங்க பார்வைக்கு நல்லா இருக்காது. ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணட்டும், நாம் அப்போ வந்து பார்த்துக்கலாம். ம். கயல், எந்த அவசரமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணு, பார்த்துக்கலாம். நாங்கள் கிளம்புறோம். ம். சொன்ன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுல? அதில் ஒரு பிரச்சனையும் வராதுண்ணே. வாயா உத்தம ஜமீன்தாரரே, என்ன விஷயம்னு ஃபோனில் கூட சொல்லாம நேரில் பேசிக்கலாம்னு சொன்ன? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இவங்க வேற இருக்காங்களே. உன் வீட்டுக்குள்ள வேணா நான் மட்டும் வரலாம். இது என் இடம், என் தொழிலுக்கு எனக்கு இவனுங்க தான் முக்கியம். அதனால நீ தாராளமா இவனுங்க முன்னாடியே சொல்லு. உனக்கு இப்போதைக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? என்னை தேடி வந்திருக்கேன்னா நிச்சயம் உன் பொண்ணு கல்யாண விஷயமா தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். என் கணிப்பு சரிதான் போல இருக்க. உன் முகம் தான் காட்டி கொடுக்குது. அப்போ கல்யாணத்துல தான் பிரச்சனை. ஒருவேளை ஏதாவது பண பிரச்சனையா? நகை நட்டு வாங்க ஏதாவது பணம் குறையுதா? இல்ல கல்யாண செலவுக்கு பணம் வேணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லு உத்தமா. என்னை தேடி வந்துட்டேல்ல. அந்த நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். ஆனா நீ சொல்ற எந்த பிரச்சனையும் இல்லை. நீல அனுப்பிவிடவே மாட்டானா? டேய், நீங்க டீ சாப்பிட்டு வாங்க. போங்க. போயிட்டாங்கடா சாமி. சரி உத்தமா, உன் பொண்ணு ஏதாவது லவ் பண்ண பையன் கூட ஓடி போயிருச்சா? இது எப்படி இவனுக்கு தெரியும்? அப்போ அதே தான், உன் முகம் தான் தெளிவாக சொல்லிருச்சே. ஏன்னா கல்யாணம் வச்சிருக்கிறவன் என்னை தேடி வர்றான்னா ஒன்று பணத்துக்காக இருக்கும், இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும். சரி சொல்லு உத்தமா, நான் என்ன பண்ணணும்? நீ சந்தேகப்பட்டதுனால தான் என் ஆளுகளவே வெளியில போக சொன்னேன். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இது உன் மான பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. வெளியே தெரியறதுக்குள்ள என் பொண்ணை கண்டுபிடிச்சி தரணும். ஒருவேளை என்னை வச்சு பெருசாக திட்டம் போடுறானோ? இதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஆகும் உத்தமா. நான் நினைச்ச மாதிரி திட்டம் போட்டியாடா? அவ்வளவு பணம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லையே. கொஞ்சம் பார்த்து பண்ணு ஜெகநாதா. இங்க பாரு உத்தமா, உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். அன்னைக்கு நான் உன் வீடு தேடி வந்தப்ப நீ நடத்தின விதத்துல இன்னும் மறக்கலையா? ஆனா அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்காம நான் இப்போ உன் கூட பேசுறதே உன் பொண்ணோட வாழ்க்கைங்கிறதுனால தான். காதும் காதும் வச்ச மாதிரி இதை முடிக்கணும்னா கண்டிப்பா இந்த பணமே ரொம்ப கம்மி தான். ஓஹோ, இது உன்னால முடியாதுன்னா உன் மாப்பிள்ள டிசிபி தானே, அவர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு, 10 பைசா செலவில்லாம. ஆனா இந்த விஷயம் ஊரு பூரா தெரிஞ்சு போயிடும். அப்புறம் உன்னோட ஜமீன் வீட்டு சம்பந்த கனவு போயிடும். நல்லா யோசிச்சு பாரு உத்தமா. நான் தேவைக்காகத்தான் கேட்குறேன். இதுல எனக்கு 10 பைசா வேணாம். ஆனா ஆளுகளை 4 பக்கமா அனுப்பி தேடணும். இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு.
அதெல்லாம் சமாளிக்கத்தான் நான் கேட்குறேன். அதுக்காக 5 லட்சமாடா கேட்ப? இது நம்ம வீட்டு பொண்ணுன்னு சந்தேகப்பட்ட உடனே என் அடியாளுகளை கூட தனியாக அனுப்பிட்டேன். அதெல்லாம் சரிதான். யார் என்னன்னு சொல்லாம அவனுங்களை அனுப்ப முடியாது. அதனால வெளியூர் ஆளுகளை இறக்கித்தான் தேட சொல்லணும். புரிஞ்சுதா? இப்ப 5 லட்சத்துக்கு என்ன பண்ணுவோம்? இப்ப நான் எந்த பணத்தையும் எடுத்துக்கொள்ள, அதனால என் பொண்ணை கண்டுபிடிச்சு என் மானத்தை காப்பாத்து. நான் எப்படியாவது பணத்தை பிரட்டி உன் கையில் கொடுத்துருச்சக்கா. இந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அட என்ன உத்தமா, உன் வாக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாம போ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் பொண்ணை யாருக்கும் தெரியாம தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன் கையில நான் ஒப்படைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தைரியமா போயிட்டு வா. அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லது நல்லது. கையில யாருன்னு போய் பாரு. அப்பா, அக்காவும் மாமாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாங்க. பாத்து போக்கா. மாப்ள, கவிதாவை உள்ள கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. அடுத்தடுத்து நடக்கிற சோதனை எதனாலன்னு ஜோசியரை வர சொல்லி சோய் போட்டு பார்த்துக்கிருக்கோம். அம்மா கவிதா, காயத்ரி பத்தி ஒன்றும் கவலைப்படாம நீ போய் ரெஸ்ட் எடுமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடுமா. போமா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரி, கூட்டு போங்க மாப்ள. கவிதா. ஒன்றும் சரியில்லை. சோவி என்ன சொல்லுது சாமி? சோழி விஷயத்தை சொல்ல தடுமாறுது. ஒரு உத்தரவும் நமக்கு சாதகமாக வரமாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க சாமி. சோழி சொல்றத வச்சு பார்த்தா இந்த வீட்டு பொண்ணுக்கு கங்கண பொருத்தம் கைகூடி வருதுன்னு சொல்லுது. அது சரிதான் சாமி. என் 2வது பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க ஏற்பாடு பண்ண மாதிரி சோழி சொல்லலையே. அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டான்னு சோழி சொல்லுது. அப்ப என் பொண்ணு திரும்ப வரமாட்டாளா சாமி? அவ வாழ்க்கையை அவளே தீர்மானிச்சு தேடிக்கிட்டா. இனிமே அவ வரமாட்டான்னு தான் சொல்லுது. உங்க பொண்ணு நீங்க தேட முடியாத தூரத்துக்கு போயிட்டா. இனி அவ உங்க மகளா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ காயத்ரி, எங்க தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டேடி. எப்படிடே நாங்க இனிமே இந்த ஊர்ல நடமாடுவோம்? ஏன்டே இப்படி எல்லாம் பண்ணிட்ட காயத்ரி? கல்யாணி, உங்க வாக்கும் சோவி சொல்லுலையும் எனக்கு நம்பிக்கை அதிக சாமி. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் குடும்பத்தோட கலந்து பேசி நான் உங்களை வந்து பார்க்குறேன். சரி கல்யாணி. சரிங்க, இந்தாங்க. இந்தாங்க சாமி. சந்தோஷம். நல்லது. நான் வரேங்க. போயிட்டு வாங்க சாமி. வரமா? வாங்க சாமி. உங்க அக்கா இப்படி நம்மள எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டாளே. அப்புறம் எல்லாத்தையும் நீயும் உங்க பொண்ணுமா பண்ணிட்டு இப்ப நான் ஒப்பாரி வச்சிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர்வலம் தெரியணுமா? மூடுவாயே.
எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாதுங்க. நான் அவளை முழுசா நம்பினேன். அவ நம்மளெல்லாம் ஏமாத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கலைங்க. அவங்க வீட்ல இருந்து நலங்கு வைப்பாங்க. இப்ப என்னங்க பண்றது? மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதிலுங்க சொல்றது?